த லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற விடயம் கண்ணீர். நம்மளுடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. நாம் கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. மனிதனிடத்தில் போவதினால் எந்த பதிலும் கிடையாது. கவலையா, கண்ணீரா, வேதனையா, துக்கமா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். வியாதியினால் படுக்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? கடன் பிரச்சனையினால் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனை, மன உளைச்சல், இருதயத்தில் தீராத அந்த காயங்கள், சொன்ன வார்த்தைகள் மறக்க முடியாத காயங்கள், வேலை இல்லாமல் மற்றவர்கள் முன்பதாக தலைக்குனிவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலை குனிந்து நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். பாவத்தின் நிமித்தம் அடிமைத்தனத்தில் கிடக்கிறீங்களா? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் தவிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். சங்கீதம் 126:5-6 சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெபிரத்தோட அறுப்பார்கள். அழி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமேன். இந்த மாதிரி நாமும் கூட நம்ம கண்ணீரோடு வைக்கிற ஒவ்வொரு அந்த சுமையும் கர்த்தர் ஏற்று பதில் தருவார். நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு பதிலை கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கும் பதிலை கொடுத்தார். அவர்கள் மறுபடியும் அழுது கொண்டு இருக்கவே இல்லை. நாமும் கூட ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை வைத்து கண்ணீரோட நம்மளுடைய தேவைகளுக்காக அவர் பாதத்தில் காத்திருப்போம். கண்டிப்பாக பதில் தருவார். இனி அழுது கொண்டு இருப்பதில்லை. நம்மளுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில சேர்த்து வைத்து பதில் தருவார். அது பொக்கிஷமாக அவர் சேர்த்து வைத்து பதில் தருவார். நம்மளுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். விசுவாசிப்போம், தேவநாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.